ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மில்லட்டில் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக பார்க்கலாங்க. நார்மலாக தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தா போட்டு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு அது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க. அடுத்து வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக தக்காளியும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு மிக்சியில் அரைச்சி அதையும் ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அது போட்டு கொஞ்சம் வேக விட்டுருங்க. அது நல்லா காய் வேகிறதுக்குள்ளே பாஸ்தா நல்லா வெந்து வந்துடும். அதை தனியாக அந்த ஹீட்டாக இருக்கிற தண்ணியை கொட்டிட்டு ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். காய்கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு முட்டையை போட்டுட்டு அதை நல்லா பெரட்டி விட்டு வெந்த பாஸ்தா மசாலா அவங்களே கொடுத்துருக்காங்க, அதையும் போட்டு பெரட்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. தேங்க்யூ.